அமைச்சர் கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சராக அவங்க அந்த அம்மா வந்து விருதுநகரில் கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். கோயம்புத்தூர் கொலையை பற்றி, அந்த சிறுமி கொலை வழக்கை பற்றி. பொலிட்டிக்கலாக கேள்வி கேட்காதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கேள்வி கேளுங்க அந்த அம்மா சொல்கிறாங்க. சிறுமி கொலை வழக்கு உனக்கு பொலிட்டிக்கல் ஆகிப்போச்சா? ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஆணையரும் பிராமின், இது எப்படி? அவர் குரலை கொடுத்தவனே ஏன் இருக்கக்கூடாதா? ரவுடி பையன் சேகர் பாபு இருக்கும்போது இவங்க இருக்கக்கூடாது. சமூக நீதி தானே, ஜாதி பாகுபாடின்றி தானே இருக்கிறது சமூக நீதி. அப்போது 2 பேரும் இருக்கக்கூடாதா? அவர் சொன்னவொடனே ஜோசப் விஜய் என்ன பண்ணிட்டாரு, அந்த அம்மாவை விலைக்கு வேறு துறைக்கு அனுப்பிட்டார். இது என்ன? இது சிஎம்மாக இருந்தவர் பிஎம் ஆகிறதுக்கு, ஏன்னா அடுத்து நாடாளுமன்ற தேர்தலாக இருக்க, அதுக்காக முயற்சிக்கிறாருன்னு எனக்கு தெரியலைங்க. அது அப்போ பிரதமர் விஜய் ஜோசப் விஜய்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்க, 5ஆம் தேதி பதவி ஏற்றாரு, 10ஆம் தேதி விரிவாக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த 15-20 நாட்களாக பார்க்கும் பொழுது அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதில் இருந்து தமிழ்நாட்டில் நடந்த கொலைகள் 25, 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் பலாத்காரம், கோயம்புத்தூரை தவிர்த்து. அப்போது இதுக்கு மாற்றத்துக்கு அறிகுறியா, மக்கள் ஏமாற்றத்துக்கு அறிகுறியா? இது அதே ஆட்சி, திமுக ஆட்சியே தொடருதா அப்படின்ற எண்ணம் மேலோங்கி இருக்குது. அதுதான் உண்மை. முதல்வர் விஜய் வந்து இதையெல்லாம் நான் வந்து சீர்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஸ்டாலின் சொன்னாரோ நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னாரோ, இவர் என்னுடைய ஆட்சியில் எல்லாத்தையும் நான் சீர்படுத்துவேன்னு சொன்னார் ஜோசப் விஜய். ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சராக அவங்க அந்த அம்மா வந்து விருதுநகரில் கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். கோயம்புத்தூர் கொலையை பற்றி, அந்த சிறுமி கொலை வழக்கை பற்றி. பொலிட்டிக்கலாக கேள்வி கேட்காதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கேள்வி கேளுங்க அந்த அம்மா சொல்கிறாங்க. சிறுமி கொலை வழக்கு உனக்கு பொலிட்டிக்கல் ஆகிப்போச்சா? இது எப்படி? இது நீயும் ஒரு பெண் தானே, பெண் அமைச்சர் நீ. அந்த குழந்தைப்பட்ட அவஸ்தை, இந்த மாதிரி கேவலத்தனமான ஒரு கொலை, பாலியல் பலாத்காரம் பண்ணி, இதுக்காக நீ ஒழுங்கான பதில் சொல்லாமல் இப்படி மடைமாற்றம் பண்ணுற மாதிரி நீ பதில் அளிச்சிருக்க. உன்னுடைய எம்எல்ஏகளை உங்களுக்கு வழிநடத்த தெரியல, அவங்க எப்படி கேள்விக்கு பதில். ஏன்னா முதலமைச்சர் ஜோசப் விஜயே பத்திரிகையாளரை இன்னும் சந்திக்கலை, பேட்டி கொடுக்கல. இப்போ பிரதமர் மோடியும் இது முடிக்க பத்திரிகையாளரை சந்திக்காம தானே சார் இருக்காரு? அது மாதிரி தானே சார் இப்போ விஜயும் வர்றாரு. அதோட அறிகுறி தான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்கறதுக்காக சொல்கிறேன். கேரளாவில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாரு, கர்நாடகாவில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாரு. சிஎம்மாக இருந்தவர் பிஎம் ஆகிறதுக்கு, ஏன்னா அடுத்து நாடாளுமன்ற தேர்தலாக இருக்க, அதுக்காக முயற்சிக்கிறாருன்னு எனக்கு தெரியலைங்க. அது அப்போ பிரதமர் விஜய் ஜோசப் விஜய்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்க, இப்போ சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய், அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஜோசப் விஜய். ஏன்னா பிரான்ச்சஸ் அங்கங்கே ஓப்பன் பண்ணிட்டு வரார். ஏன்னா அப்படி அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கா என்ன, அது தெரிய வரல. என்ன இது வந்து ஸ்டாலின் ஆட்சி கொடுத்தா மாதிரி ஸ்ட்ரிக்கர் ஓட்டுற அரசாக இல்லாமல் செயல்படுற அரசாக இருந்தால் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்குங்க, நம்ம ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ரமேஷ், அவர் ஒரு பிராமின். ஏன் பிராமின் வந்து அறநிலையத்துறைக்கு வரக்கூடாதா? அதாவது ஜோசப் விஜய் போய் வீரமணிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கார். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். அந்த அமைச்சரவைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்வர்ணான்றவங்களை நியமிக்கிறாங்க. அவங்களும் பிராமின். இதை வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறார் வீரமணி. எப்படி அமைச்சரும் பிராமின், இவங்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஆணையரும் பிராமின், இது எப்படி? அவர் குரலை கொடுத்தவனே ஏன் இருக்கக்கூடாதா? ரவுடி பையன் சேகர் பாபு இருக்கும்போது இவங்க இருக்கக்கூடாது. சமூக நீதி தானே, ஜாதி பாகுபாடின்றி தானே இருக்கிறது சமூக நீதி. அப்போது 2 பேரும் இருக்கக்கூடாதா? அவர் சொன்னவொடனே ஜோசப் விஜய் என்ன பண்ணிட்டாரு, அந்த அம்மாவை விலைக்கு வேறு துறைக்கு அனுப்பிட்டார். இது என்ன? இது உனக்கு வந்து 108 106 எம்எல்ஏக்கள் தான் இப்போது. ஜோசப் விஜயே வந்து நாம் வெற்றி பெறுவோமா பெறமாட்டோமான்னு சொல்லிட்டு 2 தொகுதியில் போட்டியிட்டார். அது 2த்தையுமே வெற்றி பெற்றுறார். அதை மறுக்க முடியாத உண்மை. அதில் ஒன்று ரிசைன் பண்ணி ஆகணும்,
இன்னொன்று வந்து பெரிய கருப்பனை ஒரு ஓட்டு, அதுவும் மைனஸ் ஆகுது. சபாநாயகரை போட்டது அதுவும் ஒன்று மைனஸ் ஆகும். இப்படி இருக்கும்போது உனக்கு பெரும்பான்மை ஆதரவு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு புறவாசல் வழியாக நம்ம லீமா ரோஸை வச்சு, உன்கிட்ட இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவை வச்சு அதிமுகவை ரெண்டாக உடைக்க போகிறேன். ரெண்டாக உடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுற, திருமாவளவன் ஆதரவு கிடைக்குமா, எங்கெங்கே அப்படி இப்படி அலைப்பாயிறாங்க பாருங்கள். அவங்களோட 2 எம்எல்ஏ ஆதரவு கிடைக்குமான்னு சொல்லிட்டு திருமாவளவன் ஆஃபீஸுக்கு போய் அவரை போய் சந்திக்கிறேன். கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டுங்களை அவங்க அலுவலகத்துக்கு போய் அவங்கள போய் சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த தலைவரை போய் அவங்க ஆஃபீஸில் போய் சந்திக்கிறேன். நீ வந்து எங்களுடைய ஆதரவு வேணும்னா எங்கள் பொதுச் செயலாளரை நீ சந்திச்சிருக்கணும், எங்கள் எடப்பாடி பழனிசாமியை. ஆனால் உதாசீனப்படுத்திட்ட நீ. எவ்வளவு பெரிய தவறுன்றதை நீ யோசிக்கணும் ஜோசப் விஜய். அவர் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர். இந்த 10 வருஷத்தை அதிமுக பேர் இயக்கத்தை வழிநடத்தவர், பொதுச் செயலாளராக இருக்கிறவர். அந்த கட்சியில் எம்எல்ஏவை உடைக்க பார்க்குற நீ புறவாசல் வழியாக வர. அதுக்கப்புறம் தீய சக்தின்னு சொன்ன ஸ்டாலினை போய் முதல்ல சந்தித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி சால்வை போத்துற. உதயநிதி ஸ்டாலினை அரவணைக்கிற. அதே உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறான், சட்டமன்றத்தில் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறான். அது அடுத்தது ஒரு முஸ்லீம், அவர் பேர் என்ன, முஸ்தபா, மதுரை முஸ்தபா, அவர் எம்எல்ஏ பதிவு சனாதனத்தை ஒழிக்கணும். இது அவை குறிப்பில் இடம் பெறலாமா? இதை சபாநாயகர் வந்து உதயநிதி ஸ்டாலின் எங்ககிட்ட இந்த திருட்டுத்தனமாக நீங்கள் தான் எம்எல்ஏக்களை கொண்டு போகிறீங்க, கூட்டணியில் எங்கள் கூட்டணிக்கிற எம்எல்ஏ கூட்டிகிட்டு போகிறீங்க, மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டுக்கிற சட்டை எந்து எங்கள் கூட்டணியிலேருந்து பிரியல அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படின்றத வலியுறுத்தும் போது, திருட்டுத்தனமான போது சபாநாயகர் உரண்டை குரல் கொடுக்குறார். அந்த திருட்டுத்தனமான்றதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுங்க. சனாதானம் சொன்னாலே இந்தியாவில் அரச சட்டப்படி நீ வாக்குறுதி கையெழுத்து போகிறீங்களே, இந்த வார்த்தையெல்லாம் இடம்பெறலாமா? இதுக்கு ஜோசப் விஜய் அப்படியே புணுக்கு போன மாதிரி இப்படி இந்த பாருங்க இப்படியே இருந்தார் தவிர எதிர்த்து உடனே இது மாதிரி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உதயநிதி அப்பயே கண்டிச்சிருக்கலாம். கண்டிக்கவே இல்லை. அவர் உதயநிதி கேட்ட கேள்விக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டரில் பதில் கொடுக்குறீங்க. இது தவறானது இல்லையா? சட்டமன்றத்தில் நீங்கள் முதலமைச்சராக உட்காந்துருக்கீங்க, தவறான வார்த்தைகள் வருது, அதை உடனே எதிர்த்து நீங்கள் கேட்கறதுக்கு இல்லாமல் அப்படியே தலை குனிஞ்சிட்டு இருந்தீங்க.